இளைஞர்கள் நேருக்காக விவசாயத்துக்கு வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் மட்டும் இல்லையா? 8 மணி நேரத்த இயற்கை பிடிங்கிது. தூங்குறதுக்கும், சாப்பிடறதுக்கும், கழிக்கிறதுக்கும், குளிக்கிறதுக்கும். 8 மணி நேரம் தன்னுடைய வருவாய்க்காக வேலை செய்ய வேண்டியிருக்கு. இன்னொரு 8 மணி நேரம் இளைஞர்கள் கையில தான் இருக்குது. அந்த 8 மணி நேரத்த பயன்படுத்தினா போதும், இந்த தமிழ்நாட்ட அப்படியே புரட்டி காட்டலாங்க. இந்த அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணுவானா, எதா இருந்தாலும் இந்த பெருசா செய்யறதா பேசிக்கணும். எங்கள்கிட்ட பெருசா லைப்ரரி இருக்குது, பெருசா ஏர்போர்ட் இருக்குது, நாங்க பெருசா கப்பலை கட்டி இருக்கிறோம். இது மாதிரி எதா இருந்தாலும் பெருசு பெருசுன்னு பீத்திக்கிறது. அதுல ஒரு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி 2 நோயாளியை நிக்கிறாங்க. அதுல ஒரு நோயாளி இன்னொரு நோயாளிகிட்ட சொல்றான், நான் பெரிய டாக்டரை பார்த்துட்டேன், எனக்கு வந்துக்கிற பெரிய சீக்கம் அப்படின்னு. நம்ம நாடு ரொம்ப மூத்த நாடு. நம்ம தமிழ் சமுதாயம் உலகத்துல மூத்த சமுதாயம். 40,000 வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு இப்ப வரலாறு சொல்லிடுது. இதெல்லாம் தோண்டி எடுத்து சொல்லிட்டாங்க. ஒரு 5,000 வருஷமா எவனுக்கு ஈடில்லாத ஒரு வாழ்க்கை இங்க வாழ்ந்துட்டோம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு மூத்த சமுதாயம் இந்த சமுதாயம். சிந்து சமவெளி நாகரிகமே தமிழ் நாகரிகம். இப்ப நம்மள்ட்ட இருந்து கத்துக்கிறது தான் உலகத்துல ஏகப்பட்டது இருக்குது. நம்ம வேற எவன்ட்டோ கத்துக்க முயற்சி பண்ணி அதனுடைய விளைவா நம்ம எல்லா சங்கடத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம்.